வணக்கம். முதல்ல ஈழத்தமிழராக இருக்கிற நான் என்ற வகையில் அண்ணன் சீமானிடம் வெட்கி தலை குனிஞ்சு மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். சரிதானே? ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சீமான் என்ற நபர் இன்றைக்கு இல்லாவிடில் இந்த 2009 ஆயுதம் மௌனிக்கு பிறகு இந்த ஈன தமிழன் என்ற ஒரு தமிழன் ஈழத்தில் இருந்தான். அவனுக்கு இப்படி ஒரு தலைவன் இருந்தார், அவனுக்கு இப்படி ஒரு கொடியொன்று இருந்தது, அவனுக்கு இப்படி ஒரு வீரமான மக்கள் இருந்தார்கள் என்ற இந்த வரலாறு இந்த வெளிநாட்டு தெரியாமல் போயிருக்கும். இந்த வெளி உலகங்களுக்கோ ஈவன் இந்தியாவில் இருக்கிற பட்டி தொட்டி இந்த சிறார் இந்த பெரியார் அனைவருக்குமே தெரியாமல் போயிருக்கு. சரிதானே? அந்த மனுஷன் இன்றைக்கும் எத்தனையோ உங்களுக்காண்டி எத்தனையோ வழக்குகளை வேண்டி எத்தனையோ தரம் கோர்ட்ஸுக்கு அங்கே இங்கேன்னு திரிகிறேன். எத்தனையோ வழக்குகள் உங்களுக்காண்டி. அப்படிப்பட்ட மனுஷனை மானம் கெடுத்துறதுக்கண்டு போய் நிற்கிது ஒரு புறாவி உண்டு. உண்மையிலேயே நாம் மன்னிப்பு கோரிக்கணும். தயவு செய்து சீமானனை எல்லாத்தையும் கையை விட்டுட்டு, நாங்கள் எங்களோட தலைவரை அந்த குடும்பத்தை இழந்து இன்றைக்கும் ஒரு கைமாறு செய்ய இயலாமல் நாங்கள் மனதுக்கு குமுறி கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் இந்த செயலை செய்து உங்களையும் இழந்து நாங்கள் காலாகாலமாக குமுறி கொண்டிருக்க இயலாது. தயவு செய்து நீங்கள் எல்லாத்தையும் கையை விட்டுட்டு உங்களோட சொந்த ஊரில் ஒரு கொட்டில போட்டாலும் பரவாயில்ல, ஒரு கஞ்சியை குடிக்கிறீங்களோ தண்ணியை குடிக்கிறீங்களோ தெரியாது, குடும்பத்தோட சொந்த உறவுகளோட போய் நிம்மதியாக இருங்க. படத்தை எடுக்க போகிறீங்களா, படத்தை எடுங்க. சரியா? தயவு செய்து இதை செய்யுங்க. இந்த ஈனப்பிறவிகளுக்காண்டி ஒன்றுமே கதைக்காதுங்க. இது ஒரு மானம் கெட்டது, ஒரு என்னென்னு சொல்கிறது, எப்பவுமே முதுகில் குத்துற ஒரு இனம் உண்டு எங்களோட இனம். சரிதானே? இதுக்கு எது நல்லது எது கெட்டது, யார் என்னத்தை சொன்னாலும் உடனே கொண்டு பின்னால் போடுறது, யார் அழுதாலும் உடனே நடித்து கொண்டு பின்னால் போடுறது. சரிதானே? இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு இல்லையென்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்காண்டி கதைக்கிறதுக்கு இல்லையென்று சொன்னால், அன்றைக்கு அந்த 2009 எல்லாம் ஆயுதம் மௌனிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கரும்புகையாகி கிடக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் ஏங்கினம், மனதுக்கு குமுறினம், எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் ஜீரோவுக்கு வந்துட்டு. எப்படியோ எங்கேயோ நின்று எங்களோட இனம் ஜீரோவுக்கு வந்துட்டுது. இனி தலை தூக்கையில். ஆனால் நீங்கள் அன்றைக்கு அந்த கொடுத்த தைரியம், எங்களுக்கு கொடுத்த தைரியமும் அந்த நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை தான் நாங்கள் இன்று மட்டும் என்னென்னு சொல்கிறது, இன்று மட்டும் நாங்கள் அந்த நம்பிக்கையிலும் அந்த தைரியத்திலும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அந்த